கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? வெற்றி, இத புடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா, இவ்வளவு நேரம் கோவில்ல என்னம்மா பண்ண? ஏய், வர வேண்டாமாடி. வா, சரி வா. அட வாங்க தம்பி, எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு வந்தோம். ஆமாமா, அடுத்த வாரம் மாமா அத்தைக்கு 25வது வருஷம் கல்யாண நாள். வெள்ளி விழாமா, குடு. நல்ல சிறப்பா கொண்டாடணும். அதுக்கு ஒன்னு அழைச்சிட்டு போலாம் தாமா வந்தோம். ரொம்ப சந்தோஷம். அம்மா, முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தாமா. நீங்க கண்டிப்பா யமுனாவையும் துர்காவையும் கூப்பிட்டு குடும்பத்தோட வந்துடணும். நிச்சயம் வரேன்ப்பா. யமுனா, கண்டிப்பா நீங்க வந்துடணும். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நான் வராம இருப்பானா? அது சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க தம்பி. அம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லையம்மா, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். என்னம்மா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏய், நான் நல்லா தாண்டி இருக்கேன். சரிம்மா, அப்போ நானும் வெற்றியும் கிளம்புறோம். சரிம்மா, வரோம் வரோம் யமுனா. வா. கோகிலத்தை இருக்கும்போது மட்டும் சக்தி வந்திருந்தானா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பா. போதும். அத்தை இருங்க, நான் பரிமாறுறேன். டேய், பரிமாறன்னு உங்ககிட்ட சொன்னனா? எனக்கு வேணுங்கிறத எடுத்து போட்டு சாப்பிட எனக்கு தெரியாதா? தெரியாம தான் கேக்குறேன். இல்ல நீ பரிமாறதா எனக்கு இந்த வீட்டுல சாப்பாடுன்னு சொல்லாம சொல்றியா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவுமே இல்ல அத்தை. எனக்கு பரிமாறுற மாதிரி நீ டிராமா பண்ணா நான் அப்படியே உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல உங்ககிட்ட பேச நினைச்சியா? மறக்க மாட்டேன்டி. நீ பண்ண எதையுமே நான் மறக்க மாட்டேன். அம்மா, என்னம்மா இது? அவ சாதாரணமா தானே பரிமாறிட்டு இருக்கா, அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? உன் வேலையை பார்த்துட்டு நீ சாப்பிடு. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் நீ வச்சுக்காத. என்ன ரங்கநாயகி, ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நான் சத்தம் போடுறது மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் தெரியுதுல்ல. இங்க நடக்கிற மத்த விஷயம் எதுவுமே உங்க கண்ணுக்கு படல. எல்லாத்தையுமே நல்லா பேசி வச்சு டிராமா பண்ணிட்டு என் பையனை எனக்கு எதிராவே திருப்பி விட்டா இவ கையால பரிமாறி நான் சாப்பிடணுமா? ஏங்க, அவளை ஒண்ணு தாழ்ந்து போயிடலாங்க இந்த ரங்கநாயகி. ரங்கநாயகி, தேவையில்லாம வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க, அதை மறந்துடுங்க. எப்படிடா மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? மறக்கிற மாதிரியா ரெண்டு பேரும் காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. இவளை பார்க்கும் போதெல்லாம் இவனை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டதா தான் எனக்கு தோணுதுடா. ரங்கநாயகி, வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுமா. வெற்றியும் சக்தியும் நம்ம வெள்ளி விழாவை கொண்டாட ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நான் கேட்டனா இல்ல நான் கேட்டனா உங்ககிட்ட? எனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்கன்னு இல்ல நான் தான் உங்க முன்னாடி வந்து நின்னனா? உங்களுக்கா தோணுச்சு, நீங்களா பண்ணீங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் நானும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல என் நிலைமை ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தானே இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. இல்ல வெற்றி, இது சரிப்பட்டு வராது. இவ இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானா இப்படி ஒரு ஃபங்க்ஷனே தேவையில்ல. இவ இப்படி கோவமா இருக்கும்போது வெள்ளி விழா வச்சா நல்லா இருக்காதுடா. தேவையில்ல. சரண்யா, என்ன கூட்டு போ. வேண்டாம் வெற்றி, இதுக்கு மேல நாம இத பத்தி பேசினா கஷ்டம்னு
உன்னால இங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. இங்க பாரு, இந்த மாதிரி ரூம்ல எல்லாம் அடைஞ்சு கிடக்க வேண்டாம். என் கூட வா, நம்ம வெளியே போயிட்டு வரலாம். ஏய், உங்ககிட்ட தாண்டி பேசுறேன், என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? வா, வெளியே போலாம். வெளியே வா. இந்த நேரத்துல எங்க போறோம்? இங்கதான் போறோம்னு எதுவும் இல்லாம, எந்த கட்டுப்பாடும் இல்லாம நைட் நேரத்துல நீ ஊர் சுத்தி இருக்கியா? சும்மா ஊரை சுத்துறதா? ஆமா, சுத்தி இருக்கியா? இல்ல. இப்ப அப்படி போய் ஊரை சுத்திட்டு வரலாம். வா, கண்ணுல படுறதெல்லாம் பூரா வாங்கி சாப்பிடலாம். செம்ம ஜாலியா இருக்க போறோம். வேண்டாம் வெற்றி, எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா எல்லாம் சரியாயிடும். நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. ஏய், நான் தனியா போய் என்னடி பண்ண போறேன்? போறதே உனக்காக தானே. நீ தூங்கலாம் வேண்டாம், என் கூட வா. என்ன பாக்குற? இப்ப நீ வர. டேய், ஏன்டா இப்படி படுத்துற? இப்ப நான் வந்தாலும் உன்கிட்ட சிரிச்சு பேச முடியாதுடா. உன் மூடும் சேர்ந்து அப்செட் ஆயிடும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? கண்டிப்பா போய் தான் ஆகணும். நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டான். வெற்றி, என் மூட மாத்திலாம் நினைச்சுக்கிட்டு நீ தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ண போற. அப்படியா? அதையும் தான் பாத்துருவோமே, வா. எந்த தடங்களும் இல்லாம இந்த வெள்ளி விழா நடக்கணும். நிச்சயம் நடக்கும் அத்தை, அதுக்கு நான் பொறுப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஃபங்க்ஷனை செய்யறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி இதை செஞ்சாகணும். நாளைக்கு நம்ம வீட்ல காப்பு கட்டுற விழா நடக்கணும். காப்பு கட்டியாச்சுன்னா ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இந்த ஊரை விட்டு யாரும் வெளியில போக கூடாது. சரிம்மா, அப்படி செஞ்சிருவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சம்மந்தி பூஜை செஞ்சு எங்களுக்கு மரியாதை செய்யணும். அத பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அத்தை. எதுவா இருந்தாலும் நான் எங்க அம்மாவை செய்ய சொல்றேன். கோயில்ல பூஜை செஞ்சு கலச நீரை கொண்டு வந்து எங்களுக்கு உங்க அம்மா தெளிக்கணும். இதுதான் ஐதீகம். இதெல்லாம் நடந்தா நல்லது. இதுல என்ன இருக்கு அத்தை? எங்க அம்மா கண்டிப்பா செய்வாங்க. அப்புறம் வெற்றி, ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. கடைசி வரைக்கும் நின்னு அதை செஞ்சு முடிக்கிறது தான் கஷ்டம். நீங்க தான் இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன தடங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் உறுதியா நின்னு இதை சிறப்பா செஞ்சு முடிக்கணும். சரிங்க. வெற்றி, நீங்கள் இங்கே வரவும் ரங்கநாயகி உங்ககிட்ட இந்த ஃபங்க்ஷன் வேண்டான்னு சொல்ல போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ அவன் மனசு மாறி இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டா. அது வரைக்கும் நிம்மதியாக இருக்குடா. சரி, நான் ரங்கநாயகி கிட்ட இன்னும் வேற என்னெல்லாம் செய்யணும்னு விளக்கமாக கேட்டு வைக்கிறேன். சரிப்பா வெற்றி, போலாமா? சம்மந்தி பூஜை செஞ்சு எங்களுக்கு மரியாதை செய்யணும். அதை பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும். அண்ணே, அம்மா எப்படி இருக்காங்க? மேக்கப், சாரி எல்லாமே சூப்பரா இருக்குமா? அலங்காரம்லாம் யார் பண்ணுது? உன் பொண்டாட்டி பண்ணான்னு நினைச்சியா? அப்படியா? பாருடா. ஆமா, அப்பா எங்க? அப்பாக்கு உன் பொண்டாட்டி தான் மேக்கப். என்னம்மா சொல்ற? அம்மாவே ரெடி ஆயிட்டாங்க, அப்பாக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? அப்பா, அப்பா! ஷப்பி, அப்பா ரெடி ஆயிட்டாரா? அவரு எப்பவோ ரெடி ஆயிட்டாரு. சரி தள்ளு, நான் போய் கூட்டிட்டு வரேன். வெற்றி, இருன்னு சொல்றேன்ல. என்னடி? அங்க பாரு.
எப்படிங்க எப்படி உங்களால நடக்க முடிஞ்சது? நிக்க கூட சிரமப்படுவீங்களே. நான் பார்க்கறது நிஜமா இல்ல கனவானே தெரியல. நிஜம்தாம்மா, எனக்கும் கனவு மாதிரி தாம்மா தெரியுது. என் வாழ்க்கையில் இப்படி நடக்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நடந்துட்டேம்மா. அப்பா நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்கப்பா. எப்படிப்பா உங்களுக்கு சரியாச்சு? எல்லாத்துக்கும் காரணம் சக்தி தாம்மா. என்னங்க சொல்றீங்க? ஆமா ரங்கநாயகி, ஒரு மாசமாவே சக்தி ஏதோ மூலிகை எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தா. அத்தை, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச சித்தர் ஒருத்தர்கிட்ட மாமாக்குன்னு ஸ்பெஷலா கேட்டு வாங்கிட்டு வந்த தைலம், அத தினமும் தேய்ச்சா சரியாயிடும்னு அந்த சித்தர் சொன்னாரு. அததான் நான் தினமும் தேய்ச்சி விட்டேன். உங்ககிட்ட சொன்னா மாத்திரை மருந்துக்கே சரியாகல, இந்த தைலத்துக்கு எப்படி சரியாகும்னு சொல்லுவீங்கன்னு தான் சக்தி உங்ககிட்டலாம் சொல்லல. ஆனா சக்தியோட நம்பிக்கை வீண் போகல. சக்தி, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எங்களுக்கு தெரியாம இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்க நீ. சக்தி கலக்கிட்டேடி. அப்பா எங்க கொஞ்சம் நடந்து காமிங்க பார்க்கலாம். ஆ. இந்த ஃபங்க்ஷன் நடந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதோட அறிகுறி இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நியாயமா பார்த்தா நாங்க தான் நேர்ல வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கணுமா. காப்பு கயிறு கட்டிட்டாங்க, வெளியிலயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாம்மா நாங்க உங்களை இங்க வர சொன்னோம். அம்மா தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. நமக்குள்ள என்ன இருக்கு தம்பி? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீயே சொல்லு. அம்மா, அது வெள்ளி விழா பண்றோம்ல, அதுக்கு சம்பந்திங்கிற முறையில நீ அவங்களுக்கு சடங்கு செய்யணுமா? அத்தை சொன்னாங்க. சடங்குனா கலச நீர் தெளிக்கிற சடங்கா? ஆமாம்மா, அந்த சடங்க பத்தி உனக்கு தெரியுமாம்மா? முன்னாடிலாம் அது எல்லாரும் பண்ணிட்டு இருந்த சடங்குதாம்மா. இப்பதான் அதை யாரும் பண்றது இல்ல. ஆனா அத பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது தடை வந்துருமோன்னு அத்தை மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. என்னம்மா தடை வரப்போகுது? பசங்க எடுத்து செய்றீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, நீங்க சம்பந்தி சடங்கு மட்டும் சிறப்பா செஞ்சிட்டீங்கன்னா அவங்க வெள்ளி விழா நல்லபடியா நடக்கும் நம்புறாங்கம்மா. உங்களால செய்ய முடியுமாமா? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? இது என்னோட கடமை இல்லையா? உங்க அம்மா அப்பாவுக்கு இந்த சடங்கு செய்யறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சந்தோஷமா செய்யறேன்பா. இது ரொம்ப முக்கியமான சடங்குமா, அதனால எந்த குறையும் வராம கரெக்டா செஞ்சிருமா. இவரு இப்போ நம்ம மேலயும் கோவத்துல இருக்காரு, அந்த மீனாட்சி மேலயும் கோவத்துல இருக்காரு. இதுவும் நல்லதுதான், இப்படி இருந்துட்டு போட்டோம். யோ, ஏன் எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல உனக்கு நான் இருக்கேன்னு. அப்புறம் என்ன? வா வந்து உட்காரு, உட்காரு. நீ திருந்திட்ட போனா போகுதுன்னு நான் ஏன் மனச கல்லாக்கிக்கிட்டு நிக்கிறேன். போன்னு சொல்றேன்ல, போய வெளி. யார்கிட்ட பாரு. பாக்குறேன். இவன் எதுக்கு இங்க வரான்?
வெற்றி பையன் வராங்கக்கா. மாப்பிள்ள வந்திருக்காரா? மாப்பிள்ளையா? வெற்றி எதுக்கு இங்க வரான்? ஒருவேளை மீனாட்சி மாமா பத்தி சொல்லிதான் இங்க வந்திருக்கானோ? அப்படின்னு தோணல. இரு பாப்போம். ஏய் தல்றா, ஆ? வாங்க மாப்பிள்ள, ஆ. உட்காருங்க. பாத்தியா? இல்ல பரவாயில்ல மாம்சு. என்ன மாப்பிள்ள இது பெரிய செட்டப்போட வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் மாம்சு. எங்க வீட்ல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெள்ளி விழா நடத்துறோம். அதுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்த மாம்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ம். ஆமா, சக்தி வரல? புரியுது மாப்பிள்ள, இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு அவ சொல்லியிருப்பா. மாம்சு, நானும் சக்தியும் தான் இந்த வெள்ளி விழாவே நடத்துறோம். நிச்சயமா வரணும் மாம்சு. வரேன் மாப்பிள்ள. ம். மாப்பிள்ள, அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் மாப்பிள்ள. கண்டிப்பா நான் வருவேன் மாப்பிள்ள. சூப்பர் மாம்சு. ஓகே. சரி மாம்சு, கிளம்பிட்டா? சரி. மாப்பிள்ள மாமா பாசம் ஓவரா இருக்கு. வந்துட்டான் பத்திரிக்கை கொடுக்க. அக்கா பாத்தியா கொழுப்ப? வீடு வரைக்கும் வந்துட்டு அவரை மட்டும் கூட்டு போறான். எப்பயும் மீனாட்சி அக்கா தான் பண்ணும், இப்ப இவனும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல வேற அந்த சக்தி வீட்டுக்கு கூட வரமாட்டாலாம் அழைக்கிறதுக்கு. இன்னும் எத்தனை நாள் தான் உனக்கு இந்த அவமானமோ தெரியல போ. ஏண்டா, அவெல்லாம் கூப்பிடலன்னு யார் அழுதா முதல்ல? ஆ? அந்த வெற்றிக்கு திமிரு ஜாஸ்தின்னு நமக்கு தெரியாதா என்ன? ஆ? ஆனா அவன் இப்படி பண்ணதுலயும் ஒரு நல்லது இருக்குடா. என்னக்கா சொல்ற? இப்போ இவன் நம்மள வெறுப்பேத்துறதா நினைச்சு எனக்கு லட்டு மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போயிருக்கான். லட்டு மாதிரியா? அவன் என்ன சொன்னான்? மீனாட்சி சம்மந்தி முறை செய்ய போறாளா? ம், அந்த சம்மந்தி முறை செய்யறதுக்கு மீனாட்சிய போக விடாம பண்ணிட்டா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லாங்கா. டேய் சங்கிலி, எப்போ இவ்ளோ தூரம் வந்து நம்மள வெறுப்பேத்துறதுக்கு இவன் முடிவு பண்ணிட்டானோ, அதுக்கப்புறம் நாம சும்மா இருக்கலாமா? நாம அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பலமா இருக்கணும்டா. சம்மந்தி மரியாதைன்னு இவன் சொன்னான்ல, இப்போ நான் சொல்றேன், அந்த மீனாட்சி சம்மந்தி முறை செய்யறதுக்கு அங்க போகவே மாட்டான். அவங்களுக்கு மரியாதை செய்யறதுக்கு அங்க சம்மந்தியா போய் நிக்க போறது நான் தான். என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, சம்மந்தி மரியாதைன்னா எப்படியும் கோயில்ல பூஜை செஞ்சு அந்த கலச தண்ணியை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தெளிப்பாங்கல்ல. ம், நீ என்ன பண்ற? அந்த மீனாட்சிய ஃபாலோ பண்ற. ஆ. அவ கோயில்ல இருந்து அந்த கலச தண்ணியை எடுத்துக்கிட்டு சக்தி வீட்டுக்கு வரவே கூடாது. அத மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். என்னம்மா நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சாமி. சம்பந்திமா வந்துட்டாங்களா? சக்தி, உங்க அம்மா எங்க? அப்பவே அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அத்தை. இந்நேரம் அவங்க கோவில்ல இருந்து கிளம்பிருப்பாங்க. 10 மணிக்குள்ள வந்துருவாங்க அத்தை. சாமி, நீங்க மத்த விஷயத்த எல்லாம் ஆரம்பிங்க. அவங்க வரவும் இத பண்ணவும் சரியா இருக்கும். சரிங்கம்மா. இதை தொட்டுக்குங்கோ, புஷ்பத்தை கையில் எடுத்துக்குங்கோ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா. யாருமா? சக்தி தான் பண்றா. ஹலோ ஹலோ அம்மா, எங்கம்மா இருக்க? இதோ ஆட்டோல ஏற போறோமா. இன்னும் அரை மணி நேரத்துல அங்க வந்துருவோம். ஐயோ சீக்கிரம் வாமா. ஏண்டி, ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அதுக்குள்ள நான் வந்துட மாட்டேனா? என்னன்னு தெரியலம்மா. அத்தை அடிக்கடி உங்க அம்மா எப்ப வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். பாவம் ரங்கநாயகி அம்மா எதுக்கோ பயந்து போயிருக்காங்க. நான் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுமா. சரி வைக்கிறேன். சரி சரி, போலாம் யமுனா, போலாம்பா. போலாமா? சாட்சா
नमः तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विषये वरोधिनां कृतगे सर्वविद्यानां மா இப்பே மணி 10 ஆச்சுமா அந்த அம்மா வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா இது 10 நிமிஷத்துல வந்துருவாங்க சரிங்கம்மா ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये महागणपतये नमः पादौ पूजयामि महागणपते नमः ऊरु पूजयामि महागणपते नमः हस्तां पूजयामि महागणपते नमः नमः कृष्णाय नमः गणपतये नमः ஏய் அதான் மீனாட்சி அம்மா வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ டென்ஷனா இருக்க? அத்தை டென்ஷன் ஆகிறத பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது வெற்றி. ஏய் இன்னும் நிறைய நேரம் இருக்கு, உங்க அம்மா வந்துருவாங்க, நீ வா. ஏய் அட வா, வந்துருவாங்க வா. அண்ணே நீங்க போங்க அண்ணே. இந்த ரவுடி பையன் சொன்னான்னு நீங்க ஏன் வண்டியை நிறுத்துறீங்க? சரிம்மா. அடிங் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இறங்கடங்க. பெரிய மாணிக் பாஷா இவரு. என்கிட்ட இருந்தா உங்களுக்கு காப்பாத்த போறேன். ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு என்ன வேணும்? தோ கையில வச்சிருக்கிய கலசம், அதான் எனக்கு வேணும். இது எதுக்குடா உனக்கு? தலையில வச்சு இந்த கரகம் ஆடுறதுக்கு. நீ உன் கண்ணு முன்னாடி அந்த கலச தண்ணியை கீழே கொட்டுறேன் பாக்குறியா? ஹே சங்கிலி, அநியாயம் பண்ணாத. சக்திக்கு மட்டும் இது தெரிஞ்சுத உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. பண்ணட்டும், அவ உண்டு இல்லன்னு பண்றதுக்குள்ள அங்க பங்கன் நின்றோம் தெரியும்ல. அக்கா இந்த சம்பந்தி மரியாதைலாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ அதை குடுத்துட்டு ரெஸ்ட் எடு. குடு. என் உயிரே போனாலும் சரி, உன் கேடு கிட்ட கையால இந்த கலசத்தை தொடக்கூட விட மாட்டேன்டா. நான் மீனாட்சி அக்கா வள வளன்னு பேசிட்டு இருக்க. குடுக்காத. மரியாதையா போயிடு. அவ்வளவுதான் மரியாதை. என்னடா பண்ற? சொல்லல. பிரச்சனை பண்ணாத. ஒழுங்கு மரியாதை சொல்லிக்கிட்டே இருக்க. அக்கா கேளுக்கா. டப்பு குடுவீங்களா? எனக்கே டப்பு. பிச்சு போடுவேன் ரெண்டு பேரையும். பாப்ப கயிறு கட்டி இருந்தா வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அது இல்ல அத்தை, அம்மாவுக்கு இப்பதான் நான் போன் பண்ணேன். மீனாட்சி அம்மா வந்துகிட்டு இருக்காங்கம்மா, நீங்க உள்ள போங்கம்மா. வெற்றி நேரம் ஆயிட்டே இருக்குடா, சீக்கிரம் வர சொல்லு. அவங்க வர லேட் ஆக ஆக எனக்கு பதட்டமா இருக்கு. நீங்க போங்கம்மா, அவங்க வந்துருவாங்க. ஏய் லூசாடி நீ, அம்மா கிட்ட போய் இப்ப மீனாட்சி அம்மாவுக்கு ஆபத்துன்னு சொன்னா அவங்க அவசரமா நினைக்க மாட்டாங்களா? ஏற்கனவே அவங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப போய் இத சொன்னேன்னு வையேன், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது வெற்றி? நான் பசங்களை விட்டு பார்க்க சொல்றேன், நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா? நீ பாரு, நீ ஒன்னும் பதட்டப்படாத, உங்க அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. நீ போ, நான் பாத்துக்கிறேன் போ. அம்மா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, வந்துருவாங்களா? சக்தி, உங்க அம்மா வருவாங்களா மாட்டாங்களா? அவங்க வந்துருவாங்க அத்தை. நீ முதல்ல ஐயர் குறிச்சு கொடுத்த நல்ல நேரத்தை உங்க அம்மாட்ட சொன்னியா? நான் தாமா அவங்க கிட்ட சொன்னேன். அப்புறம் ஏன்டா இப்படி பண்றாங்க? வழியில ஏதோ பிரச்சனை போல அத்தை. கோயில்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்குள்ள அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது? நல்லபடியா நடக்கணும். நான் தான் தெளிவா சொன்னேன்ல, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்தா போதும், எந்த தடங்களும் இல்லாம செய்யணும்னு. ஆரம்பிக்கும் போதே இப்படி தடங்கள்னு சொன்னா என்ன பண்றது? அம்மா
11 மணிக்கு மேல நேரம் நல்லா இல்லம்மா. அதுக்கு மேல சடங்கு செய்யக்கூடாதுமா. இந்த வெள்ளி விழா நடக்காம போச்சுன்னா உங்க குடும்பத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எங்க அக்காவும் உங்களுக்கு சம்மந்தி தானே? எங்க அக்காவே சடங்கு செய்யட்டும். உங்க அக்கா எப்படா எங்க அம்மாக்கு சம்மந்தியாவா? வெற்றி, என்னடா இது? இரு, நான் பேசுறேன். ஏன் ஆக மாட்டாங்க? சக்தியோட அப்பா தானே எனக்கு புருஷன். அப்போ உங்க அம்மாவுக்கு நான் என்ன முறை? வெற்றி வேண்டாம். இப்ப பேசி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதனால தடங்கள்னு அத்தை வருத்தப்படுவாங்க. அதுக்காக இவ வந்து சடங்கு செய்வாளா? என்னால பாத்துட்டு இருக்க முடியாது சக்தி. ஏய், நமக்கு என்ன தலையெழுத்தாடி? வெற்றி, உன்னை விட நான் கோவத்துல இருக்கேன்டா. இப்ப எதுவுமே பேச வேண்டாம். எங்க அம்மா எப்படியும் வந்துருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க வரட்டும், வராம போட்டும். அதுக்காக இவ செய்வாளா? வெற்றி சொன்னா கேளு. என்ன நடக்குதுன்னு நம்ம பாப்போம். வா வா. ரங்கநாயகி அம்மா, நானும் உங்களுக்கு சம்மந்தி முறைதான். அந்த மீனாட்சிக்கு நான் ஒன்னும் குறைச்சல் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவளை விட ஒரு படி நான் மேலதான். ஏன்னா இப்ப ஏன் புருஷன் ஏன் கூட தான் இருக்காரு. மீனாட்சி எப்பவும் போல தனியா தான் இருக்கா. நியாயமா பார்த்தா நான் உங்களுக்கு செய்யறதுதான் நல்லது. உங்க பையன் என்ன வீடு வரைக்கும் அழைக்காம போனாலும் நானா தானே வந்தேன். மாலை மாத்திக்கோங்க. 2 பேரும் மாலையை மாத்திக்கோ. அம்மா, என்னால உங்களுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்கம்மா. அதுக்குதான் மீனாட்சி நேத்து படிச்சு படிச்சு சொன்னேன். புஷ்பா, நாமளும் கூடி கூடி பேசுறோம், நம்மளால எதுவும் செய்ய முடியலையே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. சடங்குல அவங்கள கதற விட்டம் பாத்தீங்கல்ல. அதான் கடைசி நேரத்துல அந்த மீனாட்சி எப்படியோ வந்துட்டாங்கல்ல. புஷ்பாம்மா, நீங்க சொன்னீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் மீனாட்சி அம்மா வீட்டுல போய் சத்தம் போட்டேன். என் பையனுக்கும் யமுனாவுக்கும் டைவர்ஸ் வாங்க போறேன்னு கராரா பேசிட்டேன். அவங்களும் ஷாக் ஆயிட்டாங்க. நான் நினைச்சேன் மறுநாளே என் வீட்டுக்கு ஓடி வந்து என் கால்ல விழுந்து என் பையனையும் என் பொண்ணையும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கதறுவாங்கன்னு பார்த்தேன். நான் என்ன நினைச்சேன்னா,
அந்த மெஸ்ஸையும் நிலத்தையும் புஷ்பாவுக்கு எழுதி கொடுக்க சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நெஞ்செழுத்தக்காரியா இருக்காங்க அந்த அம்மா. என் வீட்டு பக்கம் எட்டி கூட பாக்கல புஷ்பா. இதுக்குதான் சொன்னேன், இப்படி சும்மா சின்ன சின்னதா பிளான் போட்டுட்டு இருந்தா எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. பெருசா ஏதாவது பிளான் பண்ணுங்க, எல்லா பிரச்சனையும் மொத்தமா சால்வ் ஆகணும். அப்படி ஏதாவது யோசிங்க. பெருசா பண்ணுனா எல்லாம் பண்ணியாச்சு, இதோட பெருசா என்ன பண்றது? மீனாட்சி இருந்தா தானே இவ்வளவு பிரச்சனையும். அந்த மீனாட்சிய மொத்தமா முடிச்சிட்டா என்ன 2 பேரும் உடனே எந்திரிச்சிட்டீங்க? அவ்வளவு பயமா கோகிலா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா இந்த கொலைன்னா தான் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. அதான். அக்கா, எனக்கெல்லாம் அத பத்தி ஒரு பயமும் கிடையாது. நீங்க முதல்ல என்ன பிளான்னு சொல்லுங்க. இத பாரு பூஜா, ரங்கநாயகிக்கு வெள்ளி விழா நடக்க போகுது. அதுக்கு காப்பு கட்டியாச்சு. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் சக்தியும் வெற்றியும் அந்த மீனாட்சி வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ். அப்போ அந்த மீனாட்சிய மொத்தமா முடிச்சு விட்டுட்டு அந்த மெஸ், நிலம் இது எல்லாத்தையுமே என் பேர்ல எழுதி வாங்கிட்டா புஷ்பா, உன்னை நம்பிதான் என் பையனுக்கு வேற கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி, நான் கிளம்புறேன். அக்கா, எல்லாம் ஓகே, ஆனா ஒண்ணு மட்டும் இடிக்குதேக்கா. என்னடா? இல்ல, வெள்ளி விழா நடக்கும் போது சக்தியும் வெற்றியும் இங்க வர மாட்டாங்க, சரி. ஆனா வெற்றி தான் மாமாவை வீடு வரைக்கும் வந்து அழைச்சிட்டு போயிருக்கான்ல. எப்படியா இருந்தாலும் வெள்ளி விழாக்கு போவாருக்கா. சக்தி நில்லு. டேய், ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சுல, ரெடி ஆகணும்ல. அதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு. நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? மறைக்கிறேனா? நானா? டேய், என்னடா சொல்ற? சொல்லு, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? டேய், நான் என்னடா மறைக்க போறேன்? இப்ப சொல்லு, சொல்லு சக்தி. சாரி வெற்றி, இன்னைக்கு எனக்கு ஐஏஎஸ் எக்ஸாம். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். இப்ப அதுவாடி முக்கியம். ஏன் என்கிட்ட மறைச்ச? வீட்ல ஃபங்க்ஷன் தான், உன்கிட்ட வந்து சொன்னா நீ எக்ஸாம்க்கு போக சொல்லுவ. அதனாலதான் நான் சொல்லல. அறிவு இருக்காடி உனக்கு? சரி, முதல்ல நீ கிளம்பு, போய் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு போ. டேய், என்னடா சொல்ற? ஃபங்க்ஷன் இருக்குடா, அத்தைக்கு தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ இப்பவே கிளம்பு. டேய், வேண்டாம்டா, நான் இல்லன்னு தெரிஞ்சா அத்தை டென்ஷன் ஆயிடுவாங்க. வேண்டாம் விட்டுரு. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ உடனே கிளம்பு. ஏய், என்னடா சொல்ற? நீ இல்லன்னு தெரிஞ்சாதான் பிரச்சனை. நீ இங்கதான் இருப்ப. நீ என்ன சொல்றன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? எல்லாம் எனக்கு புரியுதுடி. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. டேய், கிளம்புன்னு சொல்றேன்ல. சக்தி, ஆல் தி பெஸ்ட் டி. சரி, அந்த ஹால் டிக்கெட் எல்லாம் இருக்குல்ல? இருக்கு, மொபைல்ல தான் காமிக்கணும். சரி, நீ கிளம்பு. பாய். ஏய், கிளம்புன்னு சொல்றேன்ல, போ. என்னண்ணே, ஜாலியா இருக்கா போல? டேய், நான் இங்க ஜாலியா வாடா இருக்கேன். நான் இங்க தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். தனியாவா?
என் வீட்ல யாரும் இல்லையா? டேய் இப்பதான்டா எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அண்ணா நீ போலையா? டேய் இருக்கிற பிரச்சனை தெரியாம நீங்க வேற ஏன்டா என்ன போட்டு பாடாப்படுத்துறீங்க? இன்னும் என்னன்னே பிரச்சனை? அதான் எல்லாத்தையும் சமாளிச்சு வெள்ளி விழா வரைக்கும் வந்துட்டோமே. இப்பதான்டா பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சக்தி இப்பதான் கலெக்டர் எக்ஸாம் எழுத போயிருக்கா. என்னது இன்னைக்கு எக்ஸாம்? ஆமாண்டா. அப்ப வெள்ளி விழா ஃபங்க்ஷன் என்னாச்சு? அதுவும் இன்னைக்கு நடந்தாகணும்டா. ஆத்தி டே கிரி, அன்னைக்கு தில்ல பாத்தியா? வெள்ளி விழா இருந்தாலும் கொஞ்சம் கூட பயப்படாம எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. டேய் அவ போக மாட்டேன்னு தான் சொன்னா. நானும் அதான் வம்படியா அனுப்பி வச்சிருக்கேன். இப்ப அம்மா என்னடானா இந்த ஃபங்க்ஷனுக்கு சக்தி வந்தே ஆகணும்னு சொல்றாங்கடா. டேய் இப்ப என்னடா பண்றது? அண்ணா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்ப ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணு. நாங்க நாளை காலைல வந்து உன்னை மீட் பண்றோம். பை பை. டேய் என்னடா என்ன? நீங்க பாட்டுக்கு கிளம்பி போறீங்க. இப்ப மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணலன்னு வையேன், சக்தி எக்ஸாம் எழுத அனுப்புனது நீங்க தானே எங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணி சொல்லுவேன்டா. ஏனே ஃபங்க்ஷன் எல்லாம் கோயிலுக்கு போயாச்சு, இப்போ வந்து ஹெல்ப் பண்ணா அன்னி மாதிரி வேஷம் போட்டு நடிக்கவா முடியும்? டேய் 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 இப்ப என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. அன்னி மாதிரி வேஷம் போட்டு நடிக்க முடியுமான்னு கேட்டேன். கரெக்டா? டேய் செம்ம ஐடியாடா தெரியாது. ஐயோ என் செல்லண்டா, என் செல்லண்டா. என்னன்னா ரசனை உனக்கு? இவன் எப்படின்னா அன்னி மாதிரி நடிக்க முடியும்? கன்றாவியா நடிப்பேன்டா. டேய் லூசாடா நீங்களா? இவனை ஏன்டா நடிக்க வைக்க போறோம்? வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து சக்தி மாதிரி நடிக்க வைப்போம். இதெல்லாம் நடக்கிற காரியமானே, வேற ஏதாவது பேசுங்க. டேய் இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இதுதான் ஒரே வழி. இப்ப என்ன பண்றீங்க? உடனடியா சக்தி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க. எனக்கு நிம்மதி ஒன்னே ஒண்ணுதான். நீ இருக்கானே உன் புருஷன், அப்புறம் உன் பிள்ளைங்க, அத்தனை பேரையும் கொன்னு உன் வம்சத்தே காரு மறுப்பேன். வாங்கடா. ரங்கநாயகி, டேய் பொருள் எடுங்கடா. சரிக்கா. டேய் என் வாழ்க்கைய சீரழிச்சவட அந்த ரங்கநாயகி நாளைக்கு வெள்ளி விழான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளையும் அவ குடும்பத்தையும் கொல்றதுதான் என்னோட ஒரே லட்சியம். இன்னைக்கே இந்த கோயில்ல வச்சு நான் அந்த ரங்கநாயகிய முடிக்கிறேன், மொத்தமா முடிக்கிறேன். இந்த வெள்ளி விழா அன்னைக்கே அந்த ரங்கநாயகியோட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரட்டும். டேய் யாரு கையால இன்னைக்கு ரங்கநாயகி செத்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் நடக்கணும். அவ சாகிறத நான் பார்த்தாகணும். அவ சாகும் போது அவ முன்னாடி நின்னு நான் சந்தோஷமா சிரிக்கணும். டேய் யாரு கண்ணையும் படாம கூட்டத்தோட கூட்டமா இருக்கணும். யாரும் சிக்கிர கூடாது. வந்த வேலைய முடிச்சிட்டு சத்தமே இல்லாம இந்த இடத்தை விட்டு போகணும். புரிஞ்சுதா? சரிக்கா. முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, திருப்பரங்குன்றனுக்கு, பழனி முருகனுக்கு. வாங்கடா போலாம். முருகனுக்கு. சாமி, இன்னைக்கு எங்க கல்யாண நாள். நீங்க சொன்ன மாதிரியே
ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து கவனமா செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு சாமிக்கு திருக்கல்யாணம். இன்னைக்கே உனக்கும் கல்யாண நாளுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. ஆனா இந்த வெள்ளி விழா சிறப்பா நடந்தா நல்லது. ஒருவேளை ஏதாவது தடங்கள் ஏற்பட்டா உங்க குடும்பத்துக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஏன் உன் உசுருக்கோ உன் புருஷன் உசுருக்கோ ஆபத்து கூட வரலாம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, உன் நேரம் நல்லா இல்ல. நீ கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் உனக்கு சொல்றேன். இந்த விழாவில் ஏகப்பட்ட தடங்கள் வரும். இதை எல்லாத்தையும் மீறி நீ இதை செஞ்சாகணும். சரண்யா வா, நாமளும் போலாம். உனக்கு கிரகம் சரியில்லை. இன்னைக்கு இந்த சடங்கு நடந்தா உனக்கு வரப்போற பாதிப்பு கம்மியா இருக்கும். இல்லனா ஓம் நமச்சிவாயம். சாமி, நீங்க சொல்றத கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் சாமி எனக்கு ஒரு வழி காட்டணும். ஓம் நமச்சிவாய. நான் உன் கையில கட்டி விட்டத அருந்து விழாம பாத்துக்க. தெய்வம் உனக்கு துணையா இருக்கும். சாமி, நீங்க இதை கட்டி விட்டதும் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்த மாதிரி இருக்கு சாமி. ரொம்ப சந்தோஷமா. உன் வீட்டுல எல்லாரும் வந்தாச்சாமா? எல்லாரும் வந்துட்டாங்க சாமி. என் பையனும் மருமகளும் இப்ப வந்துருவாங்க. நிச்சயம் வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்க சாமி. இந்த சடங்கு நடக்கும்போது அவங்களும் உன் கூட இருந்தாகணும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். கண்டிப்பா இருப்பாங்க சாமி. நீங்க சொன்னபடியே எல்லாமே நடக்கும். ஒருவேளை ஏதாவது தடங்கள் ஏற்பட்டா உங்க குடும்பத்துக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஏன் உன் உசுருக்கோ உன் புருஷன் உசுருக்கோ ஆபத்து கூட வரலாம். அம்மா, சாமி என்னம்மா சொன்னாரு? இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு இவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவரு இத கட்டி விட்டாரு. ஆனா சரண்யா, அந்த சாமியாரு என்னமோ என்கிட்ட சொல்ல நினைக்கிறாரு. ஆனா என் மனசு கஷ்டப்படுமோன்னு அவர் சொல்லாம மறைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. அம்மா, என்னம்மா நீ? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ ஒன்னும் கவலைப்படாத. பூஜா, அத்தை, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்தாகணும். சின்ன தடங்கள் கூட வரக்கூடாது. அத நீதான் முன்ன நின்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து பண்ணணும். எல்லா பொறுப்பையும் நீ எடுத்துக்கோ. நான் உன்னை நம்பிதான் இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்றதுக்கு முன்னாடியே உன்னை பாத்திருந்தா வச்சுக்கேன், கண்டிப்பா நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிருப்பேன். என்னடா சொல்றா இவ? அண்ணே, இப்படி ஒவ்வொன்றும் ஷாக் ஆகிட்டே இருக்காது. எனக்கு பயமா இருக்கு. இப்படி ஒவ்வொன்றா கேட்ட நான் என்ன பண்றது? இதெல்லாம் இப்பதான் எனக்கே தெரியும். டேய், இவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாடா. இவளெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாதுடா சாமி. இவளை கிளம்ப சொல்லு, கிளம்ப சொல்லு. அண்ணே, அவசரப்படாத. இவட்ட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. பார்த்தா நீ அசந்து போயிருவ. அண்ணே, இவ யார் குரல வேணாலும் அச்சசல அப்படியே பேசுவானே. மிமிக்ரில சும்மா கலக்குவா. யாரு இவளா? டேய் போங்கடாங்க. இவளை பார்த்தா குரலை மாத்தி பேசுற மாதிரியா இருக்கா? டேய் நீ ஒத்து ஒத்து கிளம்பு கிளம்பு. ஒத்து ஒத்து. அண்ணே, இப்ப நீ என்ன தெலுங்குல பேசுற? ஓ டேய் நீ வேணாம், கிளம்பு சீக்கிரம் போ, கிளம்பு. பாருமா, நீ என் வைஃபா தான் நடிக்க வந்த.
ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ என் கூடவே இரு. ஏய் என்ன சொல்ற? ஆமா இதெல்லாம் நான் எப்ப சொன்ன உங்ககிட்ட? வெற்றி செத்தாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டான். எப்படி உன் குரல்ல பேசின பாத்தியா? டேய் ஆமாண்டா, அப்படியே என் குரல்ல பேசினால. நான் தான் சொன்னேன்ல. அண்ணே அவளோட குரலை மட்டும் பார்க்காதண்ணே, அவ சொல்ற விஷயத்தையும் சேர்த்து பாருண்ணே. ஆமாண்டா. இல்லடா அதெல்லாம் வேண்டாம், இவ சரிப்பட்டு வர மாட்டா. முதல்ல இவள போ சொல்லு. போ சொல்றா. அண்ணே நீ அண்ணியோட குரலை ஒரு வாடி போட்டு காமி, எப்படி பேசுறா மட்டும் பாரு, அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்க, உன் இஷ்டம். சரிடா, அதையும் பாத்துருவோம். பாரு, நீ என் வைஃபோட குரல் கரெக்டா அவள மாதிரியே பேசணும். சொதப்பனன்னு வையேன், அவளுக்கும் பிரச்சனை ஆயிடும், எங்க எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாரு. உன் ஒய்ஃப்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஏய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ வந்த வேலையை மட்டும் பாரு. அரி கெட்டவனே, முண்டம் ஏதோ பக்கம் வா, காலை உடைச்சிடுறேன். ஏதாவது பேசுன அவனை அப்படியே கொன்னிட வேண்டாம். ஏனே உனக்கு வேற மெசேஜே கிடைக்கலையானே? நாங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணோம் தெரியுமா? அதெல்லாம் விடு. ஹாஸ்பிட்டல் போனல என்ன சொன்னாங்க? என்னங்க சரண்யா நீ கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். ஏறு. ஆமா இப்ப நீ என்ன சொன்ன? ஆமா என்ன இதெல்லாம் புது பழக்கம்? திடீர்னு வெற்றியா அவரே இவரெல்லாம் மரியாதையா பேசுற. அது கோவிலுக்கு வந்திருக்கோம்ல, அது அப்படிதான். ஓ சரி 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 வா. நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரி சரி சீக்கிரமா வந்துரு. வேலை சுத்தது ரொம்ப முக்கியவா? முகத்தை மறைச்சு நில்லுமா. அண்ணா சரண்யாக்கு இவ மேல கொஞ்சம் கூட சந்தேகமே வரலண்ணே. இந்த பொண்ணை மட்டும் வேணான்னு சொல்லி அனுப்பிச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் கதை கந்தல் தான். டேய் ஆனா இவ என்னென்னமோ பேசுறாளேடா. பயப்படாத பாவா, நான் உன்னை பாத்துக்கிறேன். கை விடு. கையில எதுக்கு பிடிக்கிற நீ? நடிப்புன்னு வந்துருச்சுன்னா 100% நடிக்கணும், அதான் என் பாலிசி பாவா. பாத்தியாடா, யாரும் உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்ன, இப்ப நீ மட்டும் என்ன தொட்டு பேசுற. நான் தொடலாம், ஆனா நீ தான் என்ன தொடக்கூடாது. கை விட சொல்றேன். பாக்கும்போது தில்லானா மோகனாம்பாள் சிவாஜி பத்மினி பார்த்த மாதிரி இருக்கு. சல்மான் கான் தங்கிலி உண்டா? மாங்க மலையடிங்க. இருடி வார்த்தை வேற ஏதோ எதிர்பார்க்கறாரு போல. இரு கை விடு. என்ன பாவா முகத்தை மூடுறி. ஐயோ யாராவது பாத்திர போறாங்க. இப்போ ஓகேவா பாவா? இதுக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல. வா நீ வா பாவா. கை விடுறி. ஓம் நமச்சிவாய. அம்மா சக்தி வந்துட்டாமா? அம்மா அதான் சக்தி வந்துட்டாளம்மா. இன்னும் நம்ம கோவமா இருக்க? ஆமாமா, ஏன் மேல கோவப்படாதீங்க. அம்மாவா? ஐயோ நல்ல வேலை யாரும் கவனிக்கல. பொதுவா நீ அத்தைய அத்தன் தானே கூப்பிடுவ, இப்ப என்ன திடீர்னு புதுசா அம்மானு கூப்பிடுற? அம்மானு கூப்பிட்டா என்ன, அத்தனை கூப்பிட்டா என்ன, ரெண்டு ஒண்ணுதானே. நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட வெற்றி. பாத்து பாசம் ரொம்ப வழியுது.
மெட்ராஸைன்னு கூலிங் கிளாஸ் போட்டிருக்க சரி, எதுக்கடி கோயில்ல வந்து முக்காடு போட்டிருக்க? ஆமா அத்தை, நானே இதை கேட்கணும்னு நினைச்சேன். அப்புறம் எனக்கு எதுக்கு வம்புன்னு அமைதியா இருந்துட்டேன். நல்ல வேலை நீங்களாச்சும் கேட்டீங்களே, கேளுங்க. யாரா அவ? பைத்தியம். சக்தி, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நீ முக்காடை எடுத்துரு. எடு சக்தி, அதான் எடுன்னு சொல்றேன்ல, எடு. அதான் அம்மா சொல்லிட்டாங்க. சரண்யம்மா வேண்டாம், இரு இரு. ஏன்னு? சரண்யா, கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குமா, கண்ணெல்லாம் ரொம்ப வீங்கி போயிருக்கா. இப்படி மறைச்சுக்கலனா எல்லாருக்குமே பரவிடுமாமா. கூலிங் கிளாஸ் போட்டு முக்காடு போட்டு இருங்கன்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சாங்கம்மா. இல்லனா கண்ணுல புகையெல்லாம் பட்டுரும்ல. இல்ல இப்படி முக்காடு போட்டா மட்டும் புகை மூஞ்சில படாதா? நான் வேணா அப்போ மொத்தமா முக்காடு போட்டு முகத்தை மூட சொல்லிருட்டா? சக்தி, நீ மொத்தமா முகத்தை மூடுற மாதிரி அப்படி போட்டுக்கோ. நீ வேற ஏண்டா? அதெல்லாம் வேணாம், அவ அப்படியே இருக்கட்டும். தப்புடா. ஆமா, ஃபங்க்ஷன் அப்ப முகத்தை இப்படி மூடி இருந்தா நல்லாவா இருக்கும்? அதுக்குதாமா நான் இப்படி போட சொன்னேன். பூஜா தான் பெரிய இவ்வளவு ஆட்டம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காமா. நீங்களா என்னடானா எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்கல்ல? பூஜா, சக்தி எப்படி இருக்கணும்னு வெற்றி பார்த்துப்பான். நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. என்ன ஒருவேளை ஏதாவது தடங்கள் ஏற்பட்டா உங்க குடும்பத்துக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஏன் உன் உசுருக்கோ உன் புருஷன் உசுருக்கோ ஆபத்து கூட வரலாம். அம்மா பார்த்து வரக்கூடாதம்மா. நான் கவனமா தான் வந்தேன். எப்படி கால் தடுக்குச்சுன்னே தெரியல. ஏய், என்ன கவனமா வந்த? இப்படிதான் குங்குமத்தை கொட்டி விடுவியா? ஒரு கையில பிடிச்சிருந்தால பாவம், கண்ணு தெரியல போல இருக்கு. அவ பாவம், கண்ணுல இருந்து வேற தண்ணியா வருது இல்ல, அதான். என்ன சாமி இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது அத்தை? குங்குமம் கொட்டினா பெரிய அபசகுணம்ல சொல்லுவாங்க. ஏய், யார் சொன்னா? ஏ பூஜா, எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசாத. கை தவறி குங்குமம் கீழே விழுந்தா நல்ல சகுனம் தான் சொல்வாங்க. அம்மா, இவ சொல்றதால நீ கவலைப்படாத. சக்தி, நீ வேற எடுத்துக்கோ. இந்தா. இத வச்சு அந்த குடத்தை எடுத்து அம்மா கையில கொடு. குடு. இந்தா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா போய் குளத்துல தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. தண்ணி எடுத்த பிறகு திரும்பி பார்க்காம சாமிய மனசுல நினைச்சுக்கிட்டு கோபுரத்தை பார்த்தபடியே வாங்கம்மா. சரிங்க சாமி. நான் உன் கையில கட்டி விட்டத அருந்து விழாம பாத்துக்க. தெய்வம் உனக்கு துணையா இருக்கு. வானே வா. ஏய், அண்ணே
ஏய் யார் நீ குளத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிடுறேன் சாமி. ஏய் ஆமா சாமி. உண்மையை சொல்லு. சாமி கும்பிட தான் வந்தியா? ஆமா சாமி, ஆமா உண்மைதான் சாமி. ஏய் உண்மையை சொல்றா. உண்மையதான் சொல்றேன். என்னண்ணே சாமி போய் சாமி நீ போங்க சாமி. என்னண்ணே இதெல்லாம் சாமியை போய் இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னாச்சுண்ணே உனக்கு? வெற்றி வெற்றி டேய் போடா. சீக்கிரம் போனேன்.